எம்பெருமானுடைய இந்த திருத்தலம் ஸ்ரீசைலபுரம் என்று கூடிய இந்த நன்னாள் தீரத்திலே சதுர்வேதி மங்கலம், கருடன்காடு, தாட்சாரண்யம், ஸ்ரீசைலபுரம் சைலமாக மாறி சேலமாக மாறி உள்ளது. 4 திசைகளும் மலைகள் நிரம்பி நடுப்பள்ளத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தீபகற்பம் போலவும் எம்பெருமானுடைய விசேஷமான அழகு சுந்தரம் என்றால் அழகு. அந்த சுந்தரமான அழகை கொடுக்கக்கூடிய அழகிரிநாத பெருமான் சுந்தரவெள்ளி தாயாரை திருமணம் கொண்டவே சேலம் மாநகரில் அவதரித்த பிருகுமர்ஷன் வளப்புமாக சுந்தரவெள்ளி தாயார் திருமணம் கொண்டான். ஆகவே தான் இந்த ஆலயத்தில் 9 விதமான கோபுரங்கள் நிறுத்தப்பட்டு நம் உடலில் இருக்கிற 9 துவாரங்களை நிலைநிறுத்தும் மட்டும் 9 விமானங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆலயத்தின் சிறப்பானது மூலவர் சுந்தரராஜ பெருமாள், தாயார் சுந்தரவல்லி தாயார், ஆதிவேணுகோபாலர், கருடாழ்வார், ஆஞ்சநேய சுவாமி, ராமச்சந்திர சுவாமி, ஆண்டாள், சக்கரத்தாழ்வார், எம்பெருமானார் சொல்லக்கூடிய 9 பிரதான சந்தைகள் அமைத்து 9 கோபுரங்கள் வைத்து எம்பெருமானிய விசேஷமான இந்த திருவிழா ஆசேஷமான அந்த எம்பெருமாண்டிய இந்த தலமானது மிகவும் புராதனமான சேரசோழ பாண்டியர்கள் காலத்துக்கு முன்பே தோன்றின ஆலயம் இவ்வாலயம். அப்பேற்பட்ட ஆலயத்தில் எம்பெருமானை வழிபட வேண்டுமா, திருமணமாக திருமண தடை விலக வேண்டுமா, மகப்பேறு கிடைக்க வேண்டுமா, அழகிரிநாதை வழிபடும் ஆகிய ஆச்சாரிய புருஷர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் இந்த எம்பெருமானை வழிபட்டமையால் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலம் சுந்தரராஜ பெருமாளுடைய தலம், அழகிரிநாத தலம், சேலம் மாங்கல் வரம் பெற்ற மாபெரும் தலம். அப்பேற்பட்ட தலத்தில் நாம் அனைவரும் என்று கூடி எம்பெருமானுடைய விசேஷமான ஸ்ரீசைலம் சொல்லக்கூடிய அந்த சேலம் மாநகரில் அழகு சுந்தரனாக விளங்கக்கூடிய சுந்தரராஜன் ஆகிய அழகிரிநாதை சேவித்தால் இகவர சுகமெல்லாம் கிடைக்கப்பட்டு பல்லாண்டு வாழ்வோமாக.